உலகையே ஸ்தம்பிக்க வைத்த ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்பட இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடங்கியது முதலே வளைகுடாவின் உயிர் நாடியாக திகழும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. அவ்வழியாக செல்ல முயன்ற கப்பல்களையும் ஈரானிய புரட்சிகர காவல்படை இலக்கு வைத்தது. இந்த நிலையில் தற்போது அமெரிக்கா ஈரான் இடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக இதுவரை 22 கப்பல்கள் கடந்து சென்றுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. போர் வெடிப்பதற்கு முன்பு வரை வழக்கமாக நாள் ஒன்றுக்கு சராசரியாக 140 கப்பல்கள் வரை நீரிணையை கடந்து செல்லும். ஆனால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் 600க்கும் மேற்பட்ட சரக்கு மற்றும் எண்ணெய் கப்பல்கள் வளைகுடாவில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது ஈரானுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்து வரும் சூழலில் நியாயமான முறைப்படி ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்பட இருப்பதாக அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் அது எப்படி எப்போது திறக்கப்படும் என்பது குறித்த எந்த விபரத்தையும் அவர் அளிக்கவில்லை. இருப்பினும் ஈரானிய படைகளுடன் தொடர்பை பேணி எந்தவித விரோத போக்கையும் கடைபிடிக்காமல் ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தலாம் என ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.